எத்தனையோ ஸ்காட் அட்கின்ஸ் படங்கள பார்த்திருக்கோம். எப்பவுமே சண்டை காட்சிகள் நிறைஞ்ச படமா தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இந்த தடவ ஒரு வித்தியாசமான கதையில தான் பார்க்க போறோம். ஆக்ஷன் கதைகளுக்கும் பஞ்சமே இருக்காது. இவருக்குன்னு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பராவும் புடிச்ச மாரி இருக்கும். மத்தவங்களுக்கெல்லாம் ஓகே, ஓகே அப்படின்னு தான் தோணும். எதுவா இருந்தா என்ன, எனக்கு பொதுவா ஆக்ஷன் படம்னா ரொம்ப புடிக்கும்பா அப்படின்னு சொல்றவங்களும் வீடியோவ அப்படியே தொடர்ந்து பாருங்க. இந்த படத்துக்கு ஒன் லைனர் சொன்னா சுவாரஸ்யம் போயிடும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தா கூட அவ்வளோ ஆறுதலாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பிளஸ் ஒரு ஹைக் மட்டும் கொடுத்துருங்க. இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ற நண்பர்களுக்கு என்னோட அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு டோஜோக்கு தான் வந்திருக்கான். அதாவது கராத்தே, குங்ஃபூ, ஜூடோ இந்த மாதிரிலாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக் கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள தான் வந்திருப்பான். அங்க பயங்கரமான ட்ரைனிங்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த ட்ரைனிங்க்கு நடுவுல போய் அவன் எங்க, அவனை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சத்தமா பேசினதும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த ஆளுங்க எல்லாம் ஹீரோவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரா நீ தேவையில்லாம உள்ள வந்து சத்தம் போட்டுருக்க அப்படின்னு கேட்கும்போது இப்போதான் அந்த ட்ரைனிங் கொடுக்குற மாஸ்டரை காட்டுறாங்க. யாரு நீ, எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோவும் சைடுல இருக்கிற போட்டோவை காமிச்சு இந்த போட்டோல இருக்கிற ஆளை பார்க்கணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டதும் அந்த மாஸ்டர் சொல்றான், அவரு என்னோட அப்பா தான், என்னோட மாஸ்டரும் கூட. நீ யாரு, உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டதும் ஹீரோ அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது ஹீரோ பிரிட்டிஷ் நாட்டுல இருந்து வந்ததாகவும் தான் ஒரு விமானப்படையை சேர்ந்த கமாண்டர்னு அறிமுகப்படுத்தினதும், ஓ நீதானா அது, என் அப்பா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, உன்னை உயிரோட விட்டதுக்காக அவரு நிறைய நாள் வருத்தப்பட்டிருக்காரு, ஆனா உன்னை சாகடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவனோட ஆளுங்களை வச்சு ஹீரோவை அடிக்க சொல்றான். ஆனா நம்பாலு சாதாரண ஆளு கிடையாது அப்படின்றத அந்த மாஸ்டரோட அப்பா ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே மாஸ்டரோட ஆளுங்களை சும்மா தூக்கி போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இருக்கும்போது மாஸ்டர் இருந்துட்டு, போது நிறுத்து, என் அப்பா சொன்ன மாதிரியே திறமசாலியா தான் இருக்க, சரி இப்ப சொல்லு நீ வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது கதை அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. 1942ல இரண்டாம் உலகம் போர் நடக்கிற சமயத்துல பிலிப்பைன்ஸ் நாட்டோட அடர்ந்த காட்டு பகுதிக்கு மேல 2 போர் விமானங்கள் சண்டை போட்டுட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அதுல பிரிட்டிஷோட போர் விமானத்தை பின்னாடி வந்த ஜாப்பனீஸ் போர் விமானம் அட்டாக் பண்ணதால பிரிட்டிஷ் விமானம் தீப்பிடிச்சு கண்ட்ரோல் இழந்து போகுது. அதே விமானத்துல இருந்து 2 பைலட் தப்பிக்கிறாங்க. அந்த பிளான ஓட்டின பைலட் நம்ம ஹீரோ தான். கூட வந்த துணை பைலட்டும் காப்பாத்த முடியல, அவனும் இறந்து போயிடுறான். அவனை குழி தோண்டி புதைச்சிட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறான். எப்படியும் இவங்களை தேடி ஜாப்பனீஸ் படையை சேர்ந்தவங்க வருவாங்கன்னு தெரியும். நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க. அவன் புதைச்சு வச்சிருந்த ஆளையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பாடி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அப்படின்னா இன்னொரு ஆள் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது கீழே மண்ணுக்குள்ள கண்ணி வெடி பதுக்கி வச்சிருப்பாங்க போல, பார்த்து ஜாக்கிரதையவா அப்படின்னு ஒரு சோல்ஜர் இன்னொரு சோல்ஜர் கிட்ட சொல்றான். இதெல்லாம் ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தற்காப்புக்கு கையில ஒரு கத்தி மட்டும் தான் வச்சிருக்கான். ஆனாலும் சமாளிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அவங்க கையெல்லாம் துப்பாக்கி இருக்குல்ல, அதனால ஒரு கல்லை மட்டும் தூக்கி வேற திசையில போட்டதும் அவங்களும் டைவர்ட் ஆயிடுறாங்க. அந்த கேப்ல பின்னாடி இருந்த ஹீரோ வேகமா ஜம்ப் பண்ணி ஒரு சோல்ஜரோட மண்டையில கத்தியால சரக்குன்னு சொருகி விட்டு இன்னொரு சோல்ஜர் மேலேயே தள்ளி விட்டதும் அவன் கையில இருந்த துப்பாக்கியும் கீழே விழுந்துருச்சு. அவன் திரும்பவும் எழுந்து அடிக்க வரும்போது கழுத்துல ஒரு கோடு போட்டு எகிரி ஒரு உத விட்டதும் அந்த சோல்ஜர் கரெக்டா அந்த கண்ணி வெடி மேலேயே விழுந்துடுறான். அப்படி அவன் விழுந்த உடனேயே உடம்பு செதறி கை கால் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். ஹீரோக்கு இங்க கண்ணி வெடி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிருச்சு. அதே மாதிரி அந்த வெடி சத்தம் கேட்டதும் ஹீரோ இங்கதான் இருக்கான்னு மத்த சோல்ஜருக்கும் தெரிஞ்சு போச்சு. மத்த எல்லா சோல்ஜர்ஸும் ஹீரோவை பாத்துடுறாங்க. ஹீரோ தலை தெறிக்க ஓடினாலும் எல்லா பக்கமும் சுத்தி வளைச்சு புடிச்சிடுறாங்க. ஹீரோவை முட்டி போட வச்சு இந்த டீமோட லீடரும் பக்கத்துல வந்து அவனை சாகடிச்சிடலான்னு நெத்தி பொட்டுல துப்பாக்கி வச்சதும், சரி வேணாம் இவனை நம்ம கமாண்டர் கிட்ட கொண்டு போலாம், எதுவா இருந்தாலும் அவரே முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்படி அவன் கையை கட்டி அவங்களோட கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஏகப்பட்ட கைதிகளை ஏற்கனவே பிடிச்சு வச்சிருப்பாங்க போல. கேம்புக்குள்ள அவங்கலாம் ஜாலியா இருக்கலாம், ஆனா அவங்க சொல்ற வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யலைன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ வந்திருக்கான். அவனை கூட்டிட்டு வந்து கமாண்டர் முன்னாடி நிறுத்துறாங்க. இந்த கூட்டத்தை வழி நடத்துறதே இந்த கமாண்டர் தான். ஹீரோவை மேலே கீழையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்தா பிரிட்டிஷ் ஏர்ஃபோர்ஸ் மாதிரி தெரியுது சார் அப்படின்னு சொன்னதும் கமாண்டரும் ஹீரோவை பார்த்து, நீ ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்டதும் ஹீரோ பதில் பேசாம திமிரா பார்த்துக்கிட்டு இருப்பான். அதனால கமாண்டருக்கு கோவம் வந்து இவனை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். சைடுல இருக்கிற கைதிகளும் அவ்வளவுதானா, இவனையும் கொல்ல போறாங்களா அப்படின்னு சகஜமா பேசிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை கேம்பை விட்டு தள்ளி கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து அந்த லீடர் பையன் மண்ணுல முட்டி போட்டு குனிஞ்சு உட்கார சொல்றான். ஹீரோக்கும்
ஹீரோக்கும் தன்னை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் தப்பிக்க முயற்சி பண்ணாலும் பக்கத்துல இருக்கிற சோல்ஜரும் கொன்னுடுவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹீரோ ரொம்ப அமைதியா கண்ணை மூடி யோசிக்கிறான். அவனை சுத்தி ஒவ்வொரு அசைவுகளையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த லீடர் அவனை வெட்ட வரும்போது சரியான நேரத்துல விலகி பயங்கரமா சண்டை போடுறான். கண்ணுமிக்கிற நேரத்துல 2 சோல்ஜரையும் கொன்னுட்டு கடைசியா லீடர் பையலோட கத்தியை புடுங்கி அவனையும் சதக்கு சதக்குன்னு குத்தி போட்டு தள்ளிடுறான். அப்படி அவனையும் கொன்னுட்டு நிக்கும் போது திரும்பவும் மத்த சோல்ஜர்ஸ் பாத்துறாங்க. அவனை புடிங்கன்னு கத்துனதும் போச்சுடா, இதுக்கு மேல மாட்டினா கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு வேகமா ஓடுறான். அப்படி போற வழியில ஒரு பழைய போர் விமானத்தையும் பாக்குறான். ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குற மாதிரியும் தெரியுது. அப்படியே பார்த்துட்டு வேற ஒரு திசைக்குள்ளேயும் போனா அங்க ஒரு டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அதுல காலை வச்சதும் அப்படியே அவனை மேல தூக்கிட்டு போயிருது. கொண்டு வந்த கத்தியும் கீழே விழுந்துருச்சு. அவ்வளவுதான், கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்பவும் அதே சோல்ஜர்ஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கேம்புக்கே இழுத்துட்டு போய் கமாண்டர் முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படி நிக்க வச்சதும், ஆமா ஏன் இவனை இன்னும் கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இன்னொரு ஆள் கொஞ்சம் பயந்துகிட்டு ஹீரோ தப்பிக்க முயற்சி பண்ணதையும் அந்த முயற்சியில லீடரையும் 2 சோல்ஜரையும் கொன்னுட்டான்னு சொன்னதும் கமாண்டரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ பக்கத்துல வந்து அவனை செக் பண்ணும்போது அவன் ஒளிச்சு வச்சிருந்த பேட்சையும் எடுத்துக்கிறான். கழுத்துல போட்டிருந்த லாக்கெட்டையும் எடுத்துக்கிறான். இன்னைக்கு நீ பாதுகாப்பா இருக்கலாம், நாளைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற, இன்னைக்குதான் உன்னோட கடைசி இரவு, நல்லா தூங்கிக்கோ அப்படின்னு ஒரு மிரட்டலோட அவனை மத்த கைதிங்க இருக்கிற இடத்துலயே அடைச்சு வைக்க சொல்லிடுறான். ஹீரோ போன பிறகு, சார் அவனை ஏன் கொல்லாம விட்டீங்க, நம்ம ஆளுங்களை கொண்டிருக்கான், அவனை இப்பவே சாகடிக்கணும்னு சொன்னதும் கமாண்டர் இருந்துட்டு அவனை அவ்வளவு ஈஸியா சாகடிக்க கூடாது, அவன் பல வழிகளை அனுபவிச்சுதான் சாகணும் அப்படின்னு சொன்னதும் அந்த லீடர் பையலோட கத்தியவும் கமாண்டர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அவன் இறந்ததுக்கான மரியாதையும் செலுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவை பிடிச்சிட்டு வந்து அந்த கைதிகள் தங்கக்கூடிய இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. அப்புறம் மத்த கைதிகளும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு சிலர் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க. எவ்வளவு தூரம் ஓடினாலும் வெறும் காடு மட்டும்தான் இருக்கும். அது இல்லாம நிறைய டிராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, கண்ணி வெடின்னு வச்சிருப்பாங்களாம். அதனால தப்பிக்க வழியே இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி அந்த கமாண்டர் இந்த கேம்பை வேற மாதிரி வழி நடத்திட்டு இருப்பான். அது எந்த மாதிரினா, அவங்களோட ராணுவ வீரர்களுக்கு அவங்க நாட்டோட பாரம்பரிய கலையான குங்ஃபூ சண்டைய சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நடுக்காட்டுல தனி அரசாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருப்பான். இப்படி இருக்கிற இடத்துல ஒரு 3 கைதிங்க கொஞ்சம் சாப்பாடு திருடி சாப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கான தண்டனைய ஹீரோக்கு முன்னாடியே தான் தரப்போறாங்க. அதுவும் எப்படின்னா, யுத்த காலத்துல சண்டை போடணும். கமாண்டரும் ஒரு பயங்கரமான ஃபைட்டரை ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பான். அவன் கூட சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டா 3 பேர் உயிர் பொழைச்சுக்கலாம், இல்லைன்னா அடிச்சே சாகடிச்சிருவான். சோ 3 பேர் உயிரை காப்பாத்திக்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரே ஆளே அடிச்சு போட்டுறான். அடுத்தது கமாண்டரும் ஹீரோ வந்து சண்டை போட சொல்றான். ஹீரோ அந்த களத்துல வந்து நின்னதும் இந்த ஃபைட்டர் வெறி கொண்டு அவனை அடிக்க போவான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா ஹீரோ அசால்ட்டா அவன் நெஞ்சில ஒரு உதவிட்டதும் அந்த ஃபைட்டர் நல்லா குழஞ்சு போயிடுறான். கமாண்டர் அதை பார்த்துட்டு, யாருடா அவன் இந்த அடி அடிக்கிறான்னு பார்க்க அவன் கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோ அவனோட ஸ்டைல்ல அந்த ஃபைட்டரோட தலை மேலேயே நங்குன்னு ஒரே அடி அடிச்சதும் அந்த இடத்துலயே செத்தே போயிடுறான். அங்க சுத்தி நிக்கிற எல்லாருமே மிரண்டு போற அளவுக்கு ஹீரோவோட பவர் இருந்திருக்கும். கமாண்டர் இப்ப கூட ஹீரோவை கொல்ல சொல்லாம எழுந்து உள்ள போயிருவான். ஹீரோவும் எப்படி நம்மள உயிரோட விட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே இழுத்துட்டு வந்து கமாண்டர் கிட்ட நிறுத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா, அவளையும் அடிமையாத்தான் வச்சிருப்பாங்க போல. கமாண்டர் அப்படி கண்ணை காட்டினதும் பயந்துட்டு போயிருவா. அப்புறம் ஹீரோவை பார்த்து, ஆமா நீயே பிரிட்டிஷை சேர்ந்த ஆளு, எங்க நாட்டுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, அப்படி இருந்தும் எப்படி எங்க நாட்டோட கலைகளை கத்து வச்சிருக்க? அதுக்கு ஹீரோவும், என்னோட அப்பாவும் ராணுவத்துல இருந்தவர் தான், அவரோட கடைசி காலத்துல நாங்க ஹாங்காங்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம், அங்க இருந்ததை எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், அதுவும் ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பல இடங்கள்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிறதா சொல்றான். அப்படி சொல்லும் போது கமாண்டருக்கு அவன் திறமையை பார்த்து ஆச்சரியமா தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ ஆபத்தானவன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் என்னோட ஆளுங்க முன்னாடி உன்னால சமாளிக்க முடியாது, வேணும்னா நாளைக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், அதுல வேணா முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுன்னு சொல்றான். அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. இந்த தடவை அந்த சண்டை களத்துல 3 திறமை வாய்ந்த சோல்ஜர்ஸை அந்த கமாண்டர் அனுப்பி வைக்கிறான். சண்டையும் ஆரம்பிக்குது. இந்த தடவை ஹீரோக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க. இருந்தாலும் அடிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிடறான். கடைசியா ஒருத்தனை மட்டும் கழுத்தை இறுக்கமா பிடிச்சு லாக் பண்ணிட்டு இவனை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி கமாண்டரை பாக்குறான். அவனும் கொன்னுடு அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுறான். ஆனா ஹீரோக்கு கொலை பண்றதுக்கெல்லாம் விருப்பமே இருக்காது. இந்த சண்டை களத்தை பொறுத்த வரைக்கும் தோத்தவங்க சாகடிக்கப்படணும், அதுதான் ரூல்ஸா இருக்கும். கமாண்டர் என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த தடவையும் அவன் சண்டை போறதை பார்த்து பூரிச்சு போயிடுறான். அவனே எழுந்து தலை வழங்கிட்டு எதுவுமே சொல்லாம உள்ள போயிருவான். ஆனா கமாண்டர் கூட இருக்கிற ஆளுங்களும் இன்னமும் கடுப்பாக்குறாங்க. ஏன் நம்ம கமாண்டர் இவனை மட்டும் கொல்லாம இருக்காரு அப்படின்னு ஒரு குழப்பத்தோட இருக்கிறாங்க. ஹீரோ கூட இருக்கிற மத்த ஆளுங்களும், ஆமா ஏன் அவனை கொல்லாம விட்டேன்னு கேட்டா ஹீரோவும், நான் எதுக்காக அவங்களை கொல்லணும், அந்த கமாண்டர் சொல்றத அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். நீ இப்படி கருணை காட்டினாலும் கமாண்டர் கருணை
காட்டுவான்னு நினைச்சியா? அப்படியே கொஞ்சம் வெளிய பாருன்னு சொல்றாங்க. சண்டையில ஹீரோ கிட்ட தோத்து போன 3 பேரும் அதே சண்டை களத்துல முட்டி போட வச்சு சுட்டு கொன்னுடுறாங்க. பாத்தியா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சாகுற வரைக்கும் சண்டை போடணும். அப்படி இல்லைன்னா தோத்து போயிட்டா அவங்களே கொன்னுடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் தனியா வா, எங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோவும் அமெரிக்கன் ஆர்மி சேர்ந்த ஒரு கேம்ப் இந்த இடத்துல இருந்து சரியா 70 மைல் தூரத்துல இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அதனால ஒரு ரேடியோ மட்டும் இருந்தா அந்த ஆளுங்களுக்கு ஈஸியா சிக்னல் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. இருந்தாலும் இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். அப்படி ரேடியோ கிடைச்சாலும் அந்த காலத்து ரேடியோவா இருக்கனால 70 மைல் தூரத்துக்கெல்லாம் அதனால சிக்னல் கொடுக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியா போனா மட்டும்தான் பேச முடியும். அப்படின்னா இந்த கேம்பை விட்டு வெளியே போகணும். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு சொல்றான், வாட்ச் டவர்ல ஒரு சோல்ஜர் ரேடியோ வச்சிருக்கிறத பார்த்தேன், என்னால அதை எடுக்க முடியும்னு சொல்றான். உடனே அதுக்கு இன்னொரு பிளானும் போடுறாங்க. வழக்கமா இந்த மண்ணு மூட்டையெல்லாம் அடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வாட்ச் டவர்ல இருக்கிற ஆளு பார்க்காத சமயத்துல ஹீரோவை இன்னொரு சைடுல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு இவனுங்களுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஒரு டிராமாவை நடத்துறாங்க. கைதிங்க எல்லாம் சண்டை போடுறாங்கன்னு சோல்ஜருங்க ஓடி வந்து தடுக்க வராங்க. அதே மாதிரி வாட்ச் டவர்ல இருக்கிறவனும் கீழே வந்து தடுக்க வரான். அந்த கேப்ல ஹீரோ அந்த வாட்ச் டவர் மேல ஏறி யாருக்கும் தெரியாம அங்க இருந்த ஒரு ரேடியோவை மட்டும் எடுத்துட்டு அசாம கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறான். எப்படியோ நினைச்ச மாதிரியே எடுத்தாச்சு. மத்தவங்க எல்லாம் சண்டையில இருந்து சமாதானம் ஆகிற மாதிரி அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. அப்படி அவன் ஓடி வந்து ஒளியறத அந்த பக்கமா வந்த நர்ஸ் பொண்ணு பாத்துடுறா. பயத்துல அவ கையில வச்சிருந்த பொருளை எல்லாம் கீழே போட்டுட்டு இவன் ஏதோ பண்றான்னு தெரிஞ்சுட்டு சைலண்டா கேக்குறா, நீங்க எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களான்னு கேக்குறா. ஆமா, எல்லாருமே தப்பிச்சு போக தான் போறோம், தயவு செஞ்சு சத்தம் மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொன்னதும் அவளும் கேஷுவலா போயிருவா. அப்புறம் அந்த ரேடியோவை சாக்கு மூட்டைக்கு இடையில ஒளிச்சு வச்சுட்டு அவங்க தங்குற இடத்துக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. அதுல ஒருத்தனுக்கு பயம் எடுத்துருது. ஏன்பா நீ பாட்டிக்கு தூக்கிட்டு வந்துட்டியே, அவங்க மட்டும் ரேடியோ காணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்புறம் நம்மளோட சாவை யாராலையும் தடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்தி சாகடிப்பாங்க, இப்போ எப்படி இதை மறைச்சு வைக்க போறேன்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோவும், கவலைப்படாத, அவங்க கிட்ட நிறைய ரேடியோ இருக்குது, கண்டிப்பா அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல, இதை பத்திரமா ஒளிச்சு வச்சா மட்டும் போதும்னு பேசிக்கிறாங்க. அப்படியே காலையில விடிஞ்சிருது. திரும்பவும் எல்லாத்தையும் ஒண்ணா நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துல யாரோ 2 பேரு தப்பிச்சு ஓட பார்த்திருக்காங்க. எந்த வழியா வெளியில போனாங்கன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் அவங்க விசாரிக்க கூட இல்ல. தப்பிச்சு போனா மட்டும் தண்டனை உண்டு. அதனால 2 பேரோட தலையவும் வெட்ட சொல்லிட்டான் இந்த கமாண்டர். அவ்வளவுதான், 2 பேத்தோட தலையவும் வெட்டி போட்டு இனிமேலும் யாராவது தப்பிச்சு போகணும்னு நினைச்சா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி பாடியை தூக்கிட்டு போயிடுறாங்க. இத்தனை நடந்துமே ஹீரோவுக்கு பயம் இல்ல. எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அவங்க எந்த வழியா தப்பிச்சு போனாங்க அப்படின்றத இவங்க கூட்டத்துல இருந்த ஒருத்தன் பார்த்திருப்பான் போல. எந்த ரூட்ல போகணும் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். உடனே நம்பாலும் அவன் தூங்குற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுறான். அந்த ரகசிய வழி வேற எங்கேயுமே இருக்காது. இவங்க தங்கி இருக்கிற இடத்துலயே தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. 2 கட்டைகளை பேத்து எடுத்தா போதும், வழி உருவாயிடும். அப்படியே பின்னாடி வழியே தப்பிச்சு போயிருவான். என்னடா இது இவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போயிட்டான்னு நினைப்பீங்க. இந்த கேம்பை விட்டு ஈஸியா தப்பிச்சு போனாலும் குறிப்பிட்ட தூரத்துல நிறைய கண்ணி வெடிகளும் டிராப்புகளும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் போய் அவன் வச்சிருக்கிற ரேடியோல சிக்னல் கிடைக்குதான்னு மட்டும் பார்த்துட்டு வருவான். சிக்னலும் கிடைக்குது, ஆனா அவங்க கிட்ட பேச முடியாது. ஏன்னா ஹீரோ வந்து பிரிட்டிஷ் சோல்ஜரா இருப்பான், ரேடியோல பேசுறது அமெரிக்கன் சோல்ஜரா இருப்பான். சோ அவங்களுக்கு தெரிஞ்ச கோட் வேர்ட்ல பேசினா மட்டும்தான் ஹெல்ப் கிடைக்கும். அதனால எப்படி வெளியே போனானோ அதே மாதிரி திரும்பவும் உள்ள வந்துடுறான். விடிஞ்சதும் இங்க இருக்கிற அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றான், சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கமாண்டர் கிட்ட நிறுத்தி இவங்கெல்லாம் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருந்ததா சொல்லிடுறாங்க. ஹீரோவை விசாரிக்கிறாங்க, ஒழுங்கா பதிலும் சொல்ல மாட்டான். அதனால கமாண்டரும் பயங்கரமா கடுப்பாயிடுறான். இவனை விசாரிக்கிற விதமா விசாரிச்சாதான் சொல்லுவான் அப்படின்னு. அவனை கொல்ற அளவுக்கு வெறி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. கமாண்டரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோவை விசாரிக்கிற விதமா விசாரிக்கணும்ல, அதனால வேற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறாங்க. அவனை கட்டி வச்சு பெரிய மூங்கில் கம்பை வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, மேல டவர்ல இருக்கிறவன் ஒரு மணி அடிச்சா இங்க 3 அடி விழுகும். இப்படியே பல அடிகளை வாங்கிட்டு ஹீரோவால முடியல. இப்போ கட்டையும் அவுத்து விட்டு திரும்பவும் அடி பொளக்குறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஆளுக்கு வெறி ஆயிடுது. பதிலுக்கு அதே கட்டையை புடுங்கி அந்த சோல்ஜர்ஸையே அடிச்சு வெளுத்து விட்டுறான். அப்பவும் பாருங்களேன், யாருமே தடுக்க வரமாட்டாங்க. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த தளபதி மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் வந்து ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அப்படி அடிச்சு கீழே தள்ளிட்டு, கமாண்டர் இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, இப்பவே ஆர்டர் கொடுங்க, இங்கேயே சாகடிச்சிடுறேன் அப்படின்னு கேக்குறான். இந்த தடவையும் கமாண்டர் ஒண்ணுமே பேசல. சேரை விட்டு எழுந்து நேரா அந்த கைதிங்கெல்லாம் நிக்கிற இடத்துல போய் சம்பந்தமே இல்லாம 4-5 பேத்த சுட்டு கொன்னுடுறான். நியாயப்படி ஒண்ணு ஹீரோவை கொண்டிருக்கணும், இல்லைன்னா 3 பேர் தோத்து போனாங்கல்ல அவங்கள கொண்டிருக்கணும். அப்படி பண்ணாம யாரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் விலை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்படியே விட்டா எப்ப வேணாலும் நம்மள சாகடிச்சிருவான்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரியே ஹீரோ இன்னொரு அமெரிக்கன் சோல்ஜரை வெளியில கூட்டிட்டு போறான். அந்த குறிப்பிட்ட
குறிப்பிட்ட ஸ்பாட்ல நின்னுட்டு ரேடியோல பேச சொல்றான். ரேடியோக்கு அந்த பக்கம் பேசுறவங்களும் பேசுறது நம்ம ஆளுதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க இருக்கிற லொகேஷனையும் சொல்லி இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது கேம்ப்ல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரும் கேம்ப விட்டு வெளியில வந்தது தெரிஞ்சு போச்சு. ஆனா இவங்க ஆளுங்களையே சுட ஆரம்பிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. 2 பேரும் அறக்க பறக்க கேம்புக்குள்ளேயே போயிடுறாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது இவங்க தங்கியிருந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. போச்சு அவ்வளவுதான், நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு முழிக்கிறாங்க. கரெக்டா சோல்ஜர்ஸும் உள்ள வந்துட்டாங்க. இவங்க உள்ள வர்றத நோட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. 2 பேரையும் அடிச்சு மட்டையாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்த்தா காலையிலேயே விடிஞ்சிருது. 2 பேரையும் தனியா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வெளியில பயங்கரமான சத்தம். இவங்க உதவிக்கு கூப்பிட்ட அமெரிக்க ராணுவம் வந்துட்டாங்களா இல்ல வேற குரூப் அட்டாக் பண்ணுதான்னு தெரியல. நல்ல இறுக்கமா கட்டி போட்டதால இவங்களால கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த நேரம் பார்த்து யாரோ உள்ள வராங்க. பார்த்தா அந்த நர்ஸ் பொண்ணு தான் வந்திருக்கா. கூடவே அவளோட சிஸ்டரும் கூட்டிட்டு வந்துட்டா. 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி தெரியுது. பார்க்கவே ஒரே மாதிரி இருக்காங்க. கையோட ஃபிளாரையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கும் பிளான் என்னன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வெளியில போய் பார்த்தா வானத்துல போர் விமானம் பறந்துட்டு இந்த கேம்ப் மேல குண்டுகளை வீசிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மத்த கைதிங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. பாவம் அவங்களையும் சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அதனால இவங்க இன்னொரு திசையில போய் அந்த வாட்ச் டவருக்கும் போறாங்க. அங்கேயும் ஒரு சோல்ஜர் இருக்கான். இந்த 2 பொண்ணுங்களும் அடிப்பட்ட மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பக்கத்துல போய் அவன் ஏமாந்த நேரம் பார்த்து கத்திய வச்சு குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இதெல்லாம் டவர்ல இருக்கிற ரேடியோக்காக தான் பண்ணிருக்காங்க. ரேடியோல பேசும்போது தான் தெரியுது இங்க தாக்குதல் நடத்துறது அமெரிக்க விமானம் தான். அப்புறம் இந்த அமெரிக்க சோல்ஜரும் ரேடியோல டோ பண்ற விமானத்தை அனுப்ப சொல்றான். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ரிப்பேர் ஆன காருங்களை டோ ட்ரக் வச்சு இழுத்துட்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி விமானத்திலேயே டோவிங் விமானத்தை தான் அனுப்ப சொல்றாங்க. இப்படி அவன் தகவல் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். இவங்க கூட இருந்த ஆளுங்களா இருக்காங்கல்ல, யாருமே இன்னும் சாகல. இப்பதான் கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு சாகடிக்கவே போறாங்க. எப்படியோ ஹீரோ பார்த்ததால இங்க இருந்தே அந்த சோல்ஜர்ஸை சுட்டு டைவர்ட் பண்ணிடுறான். அந்த கேப்ல எல்லாரும் தாறுமாறா தப்பிச்சு போயிடுறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் குண்டடிப்பட்டு செத்துடுறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் எப்படியோ ஒவ்வொருத்தரா தப்பிச்சும் போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்க சோல்ஜருக்கும் அந்த ராணுவ தளபதி இருப்பான்ல, அவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. கரெக்டா பின்னாடி இருந்த ஒருத்தன் இந்த அமெரிக்கனை சராமரியா சுட்டு தள்ளிடுறான். அவ்வளவுதான், சம்பவ இடத்திலேயே ஆளு காலி ஆயிட்டான். அந்த சைடு ஹீரோ இருந்துட்டு கமாண்டரை போட்டு தள்ளிட்டு தான் போகணும்னு வெறியோட டென்ட்டுக்குள்ள போனா. கமாண்டரும் எப்படியும் நம்மள ஹீரோ தேடி வருவான்னு தெரிஞ்சே தைரியமா நின்னுட்டு இருக்கான். ஒரு சாமுராய் வாள் எடுத்துட்டு இவனுக்காகவே ரெடியா வச்சிருக்கான். அத ஹீரோ கிட்ட தூக்கி போட்டு இப்ப வாடா உன்னோட முழு திறமையும் என்கிட்ட காட்டு அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் கண்ணை தூக்கி போட்டுடுறான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த கமாண்டர் வாழ்வீச்சுல ரொம்ப கை தேர்ந்த ஆளா இருக்கனால ஹீரோவால ஈடு கொடுக்க முடியல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பிறகு உருண்டு புரண்டு சண்டை போட்டதுல ஹீரோ ஒரு படி மேல வந்து கமாண்டரை போட்டு புரட்டி எடுத்து சாகடிக்கலான்னு வரும்போது இந்த அமெரிக்கன் சோல்ஜர் நடுவுல வந்து பாதியிலே இழுத்துட்டு போயிடுறான். இவங்களும் வேலையெல்லாம் தாண்டி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போது அந்த தளபதி வந்து இவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி எய்ம் பண்ணி ஷூட் பண்ணும் போது கரெக்டான சமயத்துல கமாண்டர் வந்து சுட விடாம தடுத்துறான். ஹீரோக்கும் ஒன்னும் புரியல, இந்த கமாண்டர் என்ன காரணத்துக்காக உயிரோட போக விட்டான்னு தெரியல. அவனை தப்பிக்க விட்டதுல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒற்றுமையை வெளிக்காட்டுற மாதிரியும் தெரியுது. அது என்ன அப்படிங்கறத நமக்கு இன்னமும் முழுசா தெரிய வரல. எப்படியோ உயிரோட இருக்கிற எல்லாரும் கேம்ப் விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி வந்துட்டாங்க. அதுவும் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஒரு பாலடைஞ்ச விமானத்தை பார்த்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த விமானத்துல இணைச்ச மாதிரி 2 கம்புகளை நட்டு வச்சு கயிறு கட்டி விட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க கேட்ட மாதிரியே டோவிங் பிளானும் வந்துருச்சு. அந்த டோவிங் பிளானும் சிக்னலை நோக்கி போறதுக்குள்ள இவங்க எல்லாரும் அந்த பழைய விமானத்துக்குள்ள போயிடுறாங்க. அதே சமயத்துல இவங்களை தேடி ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸும் பின்னாடியே வந்துட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல டோவிங் பிளான் அவங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு அப்படியே மெதுவா கீழே வந்து இவங்க நினைச்ச மாதிரியே இவங்க கட்டி வச்சிருந்த கயித்துல மாட்டி இந்த பழைய பிளேனை அழகா தூக்கிட்டு போக ஆரம்பிக்குது. எல்லாரும் வானத்துல பறந்தபடியே உயிர் பொழைச்சிடுறாங்க. ஹீரோ இந்த விஷயத்தை தான் இவ்வளவு நாளா பிளான் போட்டு வச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா ஹீரோ பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லி முடிக்கிறான். சரி இப்ப சொல்லு, உன்னோட அப்பா எங்கன்னு கேட்டா அந்த மாஸ்டரும் நீ இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, என்னோட அப்பா போன வருஷம் தான் இறந்து போனாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் அட பாவி இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் வேஸ்டா போச்சேன்னு நினைச்சிட்டு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நெல்லு, என்னோட அப்பா உன்னோட திறமையை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, அதை நானும் பார்க்க விரும்புறேன், வந்து என் கூட சண்டை போட்டு காட்டுன்னு மரியாதை கொடுத்து கேட்கறான். நம்மளால சொல்லவா வேணும், இவன் மாஸ்டரா இருந்தாலும் ஹீரோக்கு கத்துக்குட்டி தானே, அவனை ரொம்ப சுலபமா தோக்கடிச்சிட்டு கடைசியா இவனோட மொத்த பவரையும் காட்டினதும் மிரண்டு போயிடுறான். என்னோட அப்பா ஏன் உன்னை உயிரோட விட்டாருன்னு இப்பதான் தெரியுது. ஏன்னா நீ வேற ஒரு நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் எங்களோட கலாச்சாரத்தை நீ தான் சரியான முறையில கத்து வச்சிருக்க,
அதனாலதான் உன்னோட உயிரை விட கலாச்சாரத்தை மதிச்சிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு பக்கத்துல செல்ஃப்ல ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துட்டு வந்து, என்னைக்கா இருந்தாலும் நீ இதை தேடி வருவேன்னு அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொடுக்கறான். அதுல ஹீரோவோட மெடல் தான் இருக்கும். அதை ஹீரோவும் சந்தோஷமா வாங்கிட்டு இவ்வளவு நாள் பத்திரப்படுத்தி வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம மிஸ்டர் திரை ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்திருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பாய் பாய்.